Hey hello guys, இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த விவோவோட Vivo Y21E நீங்கள் இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படிங்க. மறக்காமல் பெல் ஐக்கான்லாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தால என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துக்கிறது Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பாக்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் சென்டரில் அந்த ஃபோனோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் டிசைன் உள்ள ஃபோன் உள்ளே இருந்தால் கிடச்சா நல்லா தான் இருந்திருக்கும். மேலே Vivo Y21E, பாட்டம் டாப்பில் எதுவுமே கொடுக்கல. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Vivo IPL டைட்டில் ஸ்பான்சர், கீழே Y21E. பேக் சைடில் பார்த்தோம்னா 6 nm Snapdragon 680 IRM இருக்கான பேட்டரி, 18 வாட்க்கான சார்ஜிங் ஸ்பீட். ஓகே, அதுக்கப்புறம் கீழே பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங் எல்லாம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இருக்க கலர் வேரியண்ட் பிட் நைட் ப்ளூ 364 வேரியண்ட். ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிட் நைட் ப்ளூங்கிறது வேறு கலர் ஆப்ஷன். ஸோ ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே விவோ கலர் போட்டு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு கேஸ் அண்ட் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோன் நம்ம எடுப்போம், எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஓகே மிட் நைட் ப்ளூ கலர் ஆப்ஷன். ஸோ அந்த பாக்ஸில் கலர் ஆப்ஷன் கிடச்சி சூப்பராக இருந்திருக்கும். அந்த டிசைன் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, இது போக நம்மளுக்கு ஒரு சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வாட்க்கான சார்ஜர் பிரேக் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சிக்கான டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டேட்டா கேபிள் கடையில் நம்மளுக்கு டைப் சி கேபிள் கடையில் நம்மளுக்கு சிம்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் எடுத்து ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் அந்த ரேப்லேருந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ரொசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இந்தியன் ஃபீல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்ல ஒரு காம்பேக்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபோன் டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6 அதாவது 6.51 இன்ச்சுக்கான HD+IPS பேட் தான் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 1600x720 பிக்சல்ஸ். ஓகே, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. டிஸ்பிளேக்குள்ளே வந்தோம்னா பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு நமக்கு ரெகுலர் டார்க் மோட் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஆஸ்பெக்ட் வரும்போது 20:9 ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பார்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 81% கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்குன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 270 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிஸ்பிளே குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு கலர்ஸ் சூப்பராக இருந்துச்சு. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக தாங்க இருந்துச்சு. நல்ல ஒரு வைப்ரேட்டான டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருந்துச்சு. என்ன இந்த சைட்ஸில் இருக்க அந்த வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு போல்டான லுக், திக்காக இருக்குது பார்க்கறதுக்கு. உங்கள் கருத்துக்கள் கீழே காமிச்சு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் பாடி ஸ்டில்னு வரும்போது இங்கே டோட்டலாகவே பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஃபினிஷராக கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ் லைட்டாக பிக்கப் பண்ணுது. ஸோ அது எடுத்து தொட்டிங்கன்னா நல்லா இந்த வேர்வை அந்த மாதிரி இது பண்ணும்போது லைட்டாக பிக்கப் பண்ணும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இதே என்னோட ஃப்ரெண்டை பார்த்தோம்னா ஸோ ப்ரொடக்ஷனுக்கு எதுவும் கொடுக்கல இந்த 6 இன்ச் பேனலுக்கு. ஓகே, மற்றபடி இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்தோம்னா டாப்பில் நம்மளுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம் என்ன சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு ரப்பர் ஆக்சன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ்க்காக இருக்கலாம். ஓகே, இப்படி ரைட் சைடு வந்தோம்னா நம்மளுக்கு பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி பைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நத்திங், எதுவுமே இல்லை, பிளைன் விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனோட வெயிட்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 182 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான இதாக இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. திக்னஸ்னு வந்தோம்னா 8 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஃபீல் வந்தோம்னா நல்லா ஒரு காம்பேக்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். கலர் வேரியன்ட்ஸில் வந்து 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கலர் மிட் நைட் ப்ளூ, இது போக அந்த பாக்ஸ் கலர் வேரியன்ட் தான்
டைமண்ட் க்ளோ. ஸோ டைமண்ட் க்ளோக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமண்ட் பேட்டர்ன் டிசைனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் உள்ள ஃபோன் கிடச்சது நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ இதே டிசைனில் ஒரு ஃபோன் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எந்த டிசைன் உள்ள ஃபோன் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பில்ட் பார்த்தீங்கன்னா நல்ல சால்டான பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வைஸ் வந்தோம்னா இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட். ஓகே, அந்த 64GB எவ்வளோ யூஸ் ஆகிக்குன்னு வந்தோம்னா ஓகே இங்கே ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகே, அந்த 128 நம்மளுக்கு 17.20GB யூஸ் ஆயிடுச்சு. ரேமில் பார்த்தீங்கன்னா 1.46GB சம்திங் எல்ஸ் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன். 1.66GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 512MB தான் விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. அந்த 3GB ரேமில் 1.5GB ரேம் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 512MB விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2GB கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1TB வரைக்கும். ஸோ ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.1. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4Xக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ப்ராசஸர் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னதான் 6 nm பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஃபஸ்ட்டு ஃபன்டச் OS வெர்ஷன் 12 ரன் ஆகிட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஜிபியூன்னு வந்தோம்னா Adreno 610க்கான ஜிபி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 660 கொடுத்துருக்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸுங்கும் போது கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேமரா சைஸ் வந்தோம்னா பேக் சைடில் டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 13 மெகாபிக்சல் f2.2 ஆப்பேச்சர் வரக்கூடிய சென்சர். செகண்டரி 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் f2.4 ஆப்பேச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த டியூ ட்ராப் நாச்சில் 8 மெகாபிக்சலான சென்சர் f1.8 ஆப்பேச்சரை கொண்டு வந்திருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ஃபோட்டோ மோட், வீடியோ மோட் நம்மளால் ரெண்டுலேயுமே 4x வைக்கிறது ஜூம் பண்ண முடியும். ஸோ கேமரா சம் ஸ்டார்ட் பண்ணிக்க பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மோரில் பேரனோமா, டைம்லெஸ் இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ட்ரேட் மோட், நைட் மோட். ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ஒரு ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன இருக்குமோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ மோட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபிங்கர் லைட்டிங் அடிஷன் கொஞ்சம் இதானதுனால மேக்ரோ மோட் இதில் கரெக்டாக இல்லை. மற்றபடி கேமரா சம் ஸ்டார்ட் பண்ணிக்க பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஹை கெப்பாசிட்டினா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் ஒரு 80 W ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராசஸர் இந்த டிஸ்பிளே வச்சு பேட்டரி லைஃபை கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக 2 to 2.5 days கிட்ட ஈஸியாக தாங்கும். பேட்டரி சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 to 2.5 hours ஃபுல் சார்ஜ் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா அந்த இருக்கிற ஒரே ஒரு வேரியண்ட் 3GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வர வேரியண்ட் 12,990 சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ரைஸிங் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். அது நீங்கள் உங்கள் ஏரியாவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஒரு நார்மல் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேசிக் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ஓகே. ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோனை பற்றினா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு நார்மல் யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே. கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கேம்ஸ் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் எஃபிஷியன்ட்டான ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லேக் ஃபேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு பப்ஜியோ ஃப்ரீ ஃபயர் விளையாடிங்கன்னா மேபி லேக்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராசஸர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.